இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் டவுன்ல இருந்துச்சு. ஓப்பனிங்கே ஒரு 70 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா யுஎஸ் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷன், இதோட சேர்த்துட்டு டாரிஃப் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈரான் யுஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷன்ல அடிஷனலா இந்த 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறது டைம் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீப்புள, அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புள அங்கிருந்து வெளியேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. வார் டென்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா பெருசா கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல இது பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருந்து கண்டினியூஸா கீழே வந்தது. ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு ஒன் சைட் மார்க்கெட் கொடுத்திருந்தாங்க. அட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 145 வரைக்குமே ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் கொடுத்து அரௌண்ட் 25,320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரெக்கவரியை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் ஆன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு ரெக்கவரி அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெக்கவரியை கொடுத்து நியர் 25,460 அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கறது புரிஞ்சிடலாம். அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 அப்படிங்கிறது இருக்கு. அப் டு பாத்தீங்கன்னா 25,600 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப் டு பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,530 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன வியூ பர்ஃபெக்டா நடந்திருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன் 4 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா எவ்வளவு தூரம் வரும் அப்படிங்கறத நம்ம ஸ்டூடெண்டால ப்ரெடிக்ட் பண்ணிருக்க முடியும். எக்ஸாக்ட்டா அதுலயும் ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல தான் நிக்கிறாங்க இந்த பிரைஸ் பொறுத்தவரை. பட் அது பிரேக் பண்ணிருக்கா அல்லது அதுக்கு கீழே தான் போக போதா, இங்க இருந்து ரெக்கவரி எதுவும் இருக்கா அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரர்ல நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. மார்னிங் 11:30 அண்ட் ஈவினிங் 8 o'clock 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்றோம். இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. எனிவே நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன்ல சப்ளை ஜோன் 1க்கு மேல இருக்காங்க. அதாவது 25,446 இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கிறது பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலேயே நாளைக்கு ஓபன் ஆச்சுன்னா இமிடியேட்டா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால பிரைஸ் இங்க இருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்த பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். அதாவது இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,524 வரைக்கும் வரலாம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமிடியேட்டா இந்த சப்ளை ஜோன் 3 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இந்த 25,670 அப்படிங்கிற இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்ளை இருக்கிறதுனால அங்கிருந்தும் கீழே வரலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போயிடும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,670 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,776 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அல்லது சப்ளை இருக்கிறதுனால அங்கிருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இந்த லெவல்ல பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இந்த சஸ்டெயின் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்டால புரிஞ்சுக்க முடியும். அந்த சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சப்ளை ஜோன் 4 இருக்கக்கூடிய 25,776 இந்த ரேஞ்சுக்கு மேல தான் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,900 வரை போயிட்டு அங்கிருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நடக்குதா அப்படிங்கறத பார்த்துடலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 1க்கு கீழே ஓபன் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இமிடியேட்டா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். பட் இது பாத்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா, டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய இடம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். அது இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு 25,304 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்கா கீழே வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப் டு பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,143 வரை வரும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா சப்போர்ட் 3 இருக்கக்கூடிய 25,051 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதையும் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தரா பெருசா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துரும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த ரேஞ்ச் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால பெருசா நம்ம டார்கெட் பண்ணல. அண்ட் இமிடியேட்டா பாத்தீங்கன்னா நியர் 25,000 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா சப்ளை ஜோன் 1க்கு மேல இருக்கிற பட்சத்துல மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அது சப்ளை ஜோன் 2 அண்ட் 3, 4 வரைக்கும் போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும். சப்போர்ட் ஜோன் 1, 2, 3 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.
இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து இமிடியேட்டாவே கீழே வந்திருந்தாங்க. பட் பெரிய லெவல்ல கீழே வர முடியல. ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசா கீழே விழுந்திருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதே மாதிரியே பிஎஸ்யூ பேங்க் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பெரிய லெவல்ல கீழே விழுந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடி செக்டர் பெருசா கீழே விழுந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் பிரைஸ் வந்து ஒரு சைட் வேஸ் கொடுத்திருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய லெவல்ல போக முடியாம அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர ஆரம்பிச்சாங்க. அரௌண்ட் 12 o'clock எல்லாமே கீழே வந்தது. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மேல வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்குள்ளாரையும் மூவ் ஆயிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது சைட் வேஸுக்கான இடம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சைட் வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடங்களை ஆப்ஷன் செல்லருக்கு விட்டுட்டு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டியுமே அதே மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு அதாவது சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துக்குள்ளார தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சைட்வேஸ்ல நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியாது. அண்ட் மார்க்கெட் முடியும் போது மேலேயே முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் 60,072ல முடிச்சிருக்காங்க. இது ஃபர்தரா மேலே போக போதா அல்லது கீழே தான் வருமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அதாவது 28,331 இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா மேல வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா. இதை டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 28,440 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த லெவலா இருக்கக்கூடிய 28,714 வர போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல வரும் அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ஸ் 1 and 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இஃப் சப்போஸ் இந்த பிரைஸ் வந்துட்டு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணல அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 28,035 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரேஞ்சா இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் 2 அதாவது 27,911 இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான ஏரியா தான். பட் பெரிய லெவல்ல இந்த இடத்துல ரேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வந்துரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இன் பிட்வீன் தி ரேஞ்ச் அதாவது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு இடையில இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கும். இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு.